நமசிவாய. அளவுக்கு இல்லாத ஒரு பணம், அளவே இல்லை அளவில்லாத ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு வர வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒண்டர்ஃபுல்லான ஒரு சிம்பிள், சைக்கோ சிம்பாலஜி முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தாலுமே இது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியது. அது தவிர இந்த சிம்பிளுக்குன்னு ஏகப்பட்ட பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரிந்திருக்கவே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கூகுள் ஃபுல்லாகவும் இருக்குது, வீடியோஸ் எல்லாமே கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிம்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை ரியலாக எப்படி யூஸ் பண்ணும், இது என்ன எலிமெண்ட்டை சார்ந்தது, எப்படி யூஸ் பண்ணால் அதற்குண்டான பலன் அதிகமாக வரும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் பணத்திற்காக மட்டுமல்ல, இந்த ஒரு விஷயத்தை வைத்து நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயத்தை, இந்த பஞ்சபூத வசியம்னு சொல்லுவோம், அத்தனை விஷயத்தையுமே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளால் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு செலிபிரிட்டி ப்ரொஃபைல்னு சொல்கிறேன். செலிபிரிட்டி ப்ரொஃபைல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நபர் வந்திருந்தார். அவருக்கு வந்து ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஒரு காரியமாக வேண்டும். அதை வெளியில் அந்த நபர் யாருன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. பொதுவாக நம்மளிடம் வரக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்னா அவங்களோட ஃபோட்டோஸோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாம் காட்டுவாங்க, இல்லை ஏதாவது கொடுப்பாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் இவருக்கு வந்து தெரிஞ்சாலுமே கூட இவரே ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்கள எப்படியாவது ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, ஃபினான்ஷியல் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தார். அப்போது அவருக்கு வந்து நான் வந்து கொடுத்தது இந்த ஒரு சிம்பிள் தான். அப்போ நான் இந்த ஒரு சிம்பிளை கொடுத்து ஒரு பர்டிகுலர் மெத்தட் சொன்னேன். ஆனால் இந்த சிம்பிள் கொடுத்தோன்னா நான் இது ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கேன், இது வந்து பணத்துக்காக தான் சொன்னாங்க, இதை நான் வச்சதுலேருந்து எனக்கு பணம்லாம் சாதாரணமாகவே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் இன்னுமே எனக்கு அதிகமாக தான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நான் வந்து இது வந்து ரூபா நோட்டில் வந்து இதை வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் ஏதோ ரீல்ஸில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரூபா நோட்டில் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபா நோட்டை கூட எடுத்து காமிச்சார்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலரில் எழுதியிருந்தார். நான் இல்லை க்ரீன் கலரில் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். ரூபா நோட்டில் வரைஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் அப்படி வரைஞ்சி வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ரூபா நோட்டை அவர் செலவு பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அவருக்கு அதிகமாக வந்ததாக சொன்னார். இப்போ நாம் பார்க்க போகிறது ஜென்ரலாக ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து அது எழுதி வைக்கிறது அப்படின்றது. அது நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு கலரில் எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி. அவருக்கு நான் க்ரீன் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நான் க்ரீன் சொல்லலை, வேறு விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம். வெறுமன இதில் மட்டும் நம்ம வந்து வரைகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பேப்பரில் வரைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. இது நம்ம வந்து எப்படி நம்ம விஷுவலைசேஷனில் கொண்டு போகிறோம், இது எந்த அளவுக்கு பலன் தர வல்லது, எந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு அபுண்டன்ஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த பர்டிகுலர் பர்சனை பொறுத்த வரைக்கும் அந்த கனெக்டிங் வித் அதர் பர்சன்ஸ் அப்படின்றது இந்த ஒரு சிம்பிள்னால முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. வந்து இந்த ஒரு சிம்பிளை வைத்து கொண்டு பர்டிகுலராக சில விஷயங்கள் செய்தோம்னா அந்த இன்னொரு பர்சனோட ஈஸியாக நம்ம வந்து அவங்களோட மைண்ட் லெவலில் நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியும். வேறு இடத்துல இருந்து நாம் ஒரு இடத்துல இருக்கோம், அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க மைண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொள்ள முடியும். அது இந்த சிம்பிளால் முடியும், வேறு நிறைய விஷயங்களாலும் முடியும். இது ஒரு விஷயம் தான் கொடுத்துருந்தேன், அவருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைந்தது. அவர் ரெகுலராக வரக்கூடிய ஒரு ஃபாலோயர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவருமே. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எலிமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஈத்தர் எலிமெண்ட், அதாவது எலிமெண்ட்டில் வந்து ஆகாச தத்துவத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு சிம்பிளை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 8 வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்கும், அதாவது படுக்க போட்ட மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 8 அந்த 8 அப்படின்றத படுக்க போட்ட மாதிரி இருக்கக்கூடிய, ஏன் அதை இன்ஃபினிட்டி அப்படின்ற, இன்ஃபினிட்டினாலே என்ன, அளவு கடந்தது என்கிறது தானே அர்த்தம். அந்த அளவு கடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லும்பொழுது எல்லா விஷயத்திற்குமே அதே மாதிரி அதுக்கு there is no limit அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த there is no limit அப்படின்ற காரணத்தினால தான் அதை நம்ம வந்து வேறொரு மனிதர்களோட தொடர்பு கொள்வது அப்படின்ற மாதிரி, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இல்லாத சித்தர்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு எனர்ஜிஸாக இருந்தாலும் அவங்க கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு நான் வந்து மல்டிபிள் டைம்ஸில் இது வந்து நான் யூஸ் பண்ணி பலன் கிடைந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவர்களுக்குமே சரி, எனக்கும் சரி. ஸோ இப்போ இது நான் கொஞ்சம் அவசரமாக வரைஞ்சேன். நான் அப்படி நிதானமாக வரைஞ்சா கூட பிக்காசோ மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி புரட்டி போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்துக்கோங்க, இப்படி பார்த்தா அது வந்து 8 மாதிரி இருக்கா உங்களுக்கு. இந்த சிம்பிளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரையில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை விஷுவலைஸ் பண்ணுறது, நமக்கு பர்டிகுலராக இதை விஷுவலைஸ் பண்ணுறது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் அப்படின்னு, நம்ம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட், வேற ஒருத்தங்க சொல்கிற விஷயத்தை நாம் வந்து கேட்க வைப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேறு மெத்தட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து எந்த ஒரு முறையாக நீங்கள் இது செய்ய வேண்டும், எந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமையாக தேர்ந்தெடுக்க வேண்டியது முதல் நாள் மட்டும். எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து எழுதிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேப்பரில் 6 தடவை அந்த மாதிரி 8 புரட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்கள் எழுதிக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து எல்லோ கலரில் மார்க்கரோ ஸ்கெட்ச் பெண்ணோ எழுதிக்கோங்க. இது எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. அகைன் நான் சொல்கிறேன், இது எந்த ரூல்ஸும் கிடையாது. சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ரூல்ஸும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுதே இது வந்து குழந்தைகளாக இருந்தாலும், அதாவது குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்கள சொல்கிறேன்,
அவங்களுக்குமே வந்து ஞானத்தை அள்ளி தரக்கூடியதாக இருக்கும். அவர்களை ஞானத்தை நினைத்து அதை எழுத சொல்லுங்கள். 6 தடவை எழுதிக்க சொல்லுங்கள் பேப்பரில். அது மட்டும் அவங்க செஞ்சால் போகிறோம். நீங்கள் வேற ஒரு விஷயமும் சேர்த்து செய்யணும். 6 தடவை ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் அதை வச்சுக்க சொல்லுங்கள். ஆனால் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது வந்து ரொம்ப பழசாகி போச்சுன்னா அதை தூக்கி போட்டு வேற ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுத சொல்லுங்கள். அவங்க அப்பப்போ உட்காந்து விஷுவலைஸ் பண்ண சொல்லுங்கள். ஒரு நாலேஜ் ரிலேட்டடாக வச்சுட்டு இந்த கியான் முத்ரால வச்சுக்கிட்டு அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணோன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கும் நம்மளுடைய இப்போ இந்த பதிவுக்கு சம்மந்தம் கிடையாது, பணி ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் இது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். அடிக்கடி வந்து பார்த்தோம்னா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் மட்டும்தான் அந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனாலேயே நான் அதை போடுறதில்ல. ஏற்கனவே இது மாதிரியான ஒரு நாலேஜ் அதிகமாக வர்றதுக்கு, நிறைய உயர்கல்விக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தனால ஸ்கூல் பசங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதிவுகள் போட்டிருக்கேன். ஒரு 2 முக்கியமான பதிவுகள் போட்டிருக்கேன். அந்த பதிவுகள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்லேருந்து எல்லா விஷயமுமே கொடுத்துருக்கேன். என்னென்ன செய்யணும் அப்படின்றது நியூரோ சயின்ஸ் ரிலேட்டடாகவுமே கொடுத்துருக்கேன் அதில். ஸோ அதுக்கு உண்டான டேக்கர்ஸ் நம்ம சேனலில் அதிகமாக இல்லை. யாராவது இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதற்கு மிக பிரயத்தனப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் வந்து விரும்பவில்லை. இன்னொன்றுமே கூட வந்து பார்த்தோம்னா அவரவர்களுடைய ஒரு ஜாதகப்படி பார்க்கும்போது அதற்கு வந்து வேறு மாதிரியான ஒரு பலன் தரும். நாம் வந்து இந்த பணம் அப்படின்றது நம்ம மல்டிப்புளாக ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். படிக்கிறதுங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் தான். அதை வந்து மல்டிப்புளாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, பாஸ் ஆகி போயிட்டே இருக்கணும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து எந்த டைம்லையுமே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதனால நான் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நான் தனிப்பட்ட முறையிலே வரவர்கள் மட்டும்தான் சொல்கிறது. ஸோ இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நம்ம வந்து எதில் எல்லாம் செய்ய வேண்டும்? வியாழக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யலாம்னு சொன்னேன். வியாழன் ஹோரையாக இருக்க வேண்டும். அதாவது காலையில் 6:15 உங்களுடைய சன்ரைஸ் படி 6:15 7 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். முடியலன்னா மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மத்தியானம் பிட்வீன் 1:15 to 2 o'clock. இதெல்லாம் வந்து இந்தியன் அண்ட் இலங்கை நம்பர்ஸ். உங்களுக்கு வந்து கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ஆர் சிட்டி வாட் எவர் இட் இஸ் அதில் வந்து இருக்கக்கூடிய வியாழக்கிழமையாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து எந்த சன்ரைஸ் ஆகுதோ அந்த சன்ரைஸ் ஆன ஒரு 1 ஹவரில் வரக்கூடியது அந்த நாளுடைய ஓரை. இதுதான் ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அந்த மதியம் வரக்கூடிய அந்த 1 to 2 அப்படின்றதுமே வந்து அந்த நாளுடைய ஓரையாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சன்ரைஸ் டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்கள் வந்து எவ்வளோ தடவை வரையணும்? வியாழக்கிழமை எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு இதை முதல் நாளே நம்ம வந்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா நாட் நெசசரி. முதல் நாள் வைக்கிறத விட இன்னும் எஃபெக்டிவான மெத்தட் இருக்குது. எவ்வளவு தடவை வரையணும்? டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து நிக்கோலா டெஸ்லா இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த ஒரு எனர்ஜி அந்த நம்பர் 369 எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன், இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உட்புகுத்துறோம். 369 அப்படிங்கிறது 9 நாள் நீங்கள் எழுதுறீங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த எழுதுறது வந்து மஞ்சள் கலரில் எழுதுறது ஒரு பேப்பரில் 6 முறை எழுதுறீங்க. 9 days எழுதிடுறீங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து அதை வச்சுக்கலாம். உங்கள் கேஷ் பாக்ஸில் ஏதாவது வைக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பேப்பரில் அகைன் ஒரு 6 times எழுதி அதை நிரந்தரமாக பர்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் நான் சொன்ன அந்த விஷுவலைசேஷன் ஆர் அதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சு உங்கள் வீட்லேயே ஏதாவது பல்வேறு இடங்களிலே ஒட்டி வைத்து பார்த்து வருவது, இதெல்லாமே தொடர்ந்து செய்யுங்கள். அது எப்பொழுதுமே ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒன்ஸ் உங்கள் பேக்கெட்டில் இருக்கிறது வந்து கொஞ்ச நாளில் அது கிழிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா திரும்ப மாற்றிக்கோங்க. இந்த முதல் தடவை மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாம். சரி, 369 சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 தடவை எழுதுங்க, 9 நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். மஞ்சள் கலரில் எழுதுங்க, வியாழக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி எழுதுங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? அப்போ அந்த 369ல் 3 வரல, 69 தானே வந்தது. அப்போ அந்த 3 என்னென்னா, வியாழக்கிழமை காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்டர் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு மக்கில் எடுத்துக்கோங்க. அந்த மக்கில் வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரையுங்க, வாட்டர். ஸோ நம்ம வந்து இதில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது எலிமெண்டல் ஃபிலாசபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் ஈஸியாக சும்மா அது வரையிறதுனா அது அப்படியே இருக்க போகிறது கிடையாது. தண்ணியில் வரைகிறதுங்கிறது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாட்டரில் ஒரு தடவை போடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி பார்த்துட்ருங்க. அந்த இமேஜ் எதுவும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படி வரைஞ்சோடனே உங்களுக்கு தண்ணிங்கிறதுனால போயிடும். அகைன் வந்து ஒரு 30 seconds ஆர் 15 seconds, ஒரு 15 வினாடிகள். அதற்கு பிறகாக மீண்டும் ஒரு முறை வரையுங்கள், மீண்டும் ஒரு முறை வரையுங்கள், 3 தடவை. ஸோ இதை எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தாலுமே கூட உங்களுக்கு 6 நாட்களோ 9 நாட்களோ தினசரியே செய்து வாருங்கள். அது போதும். இதெல்லாமே வந்து நம்ம எல்லா எலிமெண்ட்டோடையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நாம் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கும் சரி நம்மளுடைய ஆழ்மனதிற்கும் சரி ஒரு சில கட்டளைகளை அனுப்புகிறோம். நமக்கே தெரியாமல் ஒரு சில கட்டளைகளை அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இது. நாம் பார்க்க போகிறது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க அபுண்டன்ஸுக்கு நீங்கள் எந்த ஒரு சங்கல்பமும் இன்டென்ட் அப்படின்றது வேண்டாம். உங்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அபுண்டண்ட்டாக வரணும். அளவு கடந்து வர வேண்டும். அளவே வேண்டாம். எனக்கு இவ்வளோதான் வரணும், அவ்வளோதான் வேணும் வரணும்னு இல்லை. எனக்கு எவ்வளோ வேணால் வரட்டும், பல கோடி வரட்டும். பல கோடி வந்ததுன்னா எடுத்து நான் தான தர்மம் பண்ண போகிறேன், 4 கோயில் நல்லா இருக்கிறதுக்கு
ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், 4 மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக செய்ய போகிறேன், இது மாதிரி எது வேணாலும் நம்ம செய்யலாம் இல்லையா? ஸோ அது போன்று விஷயமாக பரந்த நோக்குடன் இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். 100% வெற்றி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஸோ இதோட இந்த பதிவு முடிஞ்சு போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்க இஷ்டம் இருந்ததுன்னா பாருங்கள். இந்த பதிவுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இது. என்னென்னா, சமீபமாக நம்மளுடைய அன்பர்கள், நேரில் வரக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ரெகுலராகவே ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் பார்த்தோன்னா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் சும்மா அப்படியே இது பண்ணி பார்ப்போம், ஏதாவது உங்களோட நிறைய காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நிறைய பேர்லாம் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஸோ அது மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது இந்த வீனஸ் ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை பற்றி அடிக்கடி இப்போ எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே உண்டான ஒரு ஆக்டிவேஷன் மெத்தட் அப்படின்றது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் என்னுடைய எப்போவுமே வந்து ஆக்டிவேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் பண்ணும்போது பார்த்தோம்னா தான தர்மங்கள் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், சர்வீஸ் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், தெய்வ வழிபாடு தான் நான் முன்னிறுத்தி கொடுப்பேன். இதற்கு காரணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான நிலையை வந்து எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணி சுக்கிரன் யோகம் கிடச்சி வந்து மிகப்பெரிய ஒரு கோடானு கோடீஸ்வரர் நிலையிலே இருந்து விட முடியாது அப்படின்றதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்றால் குருவும் நல்லபடியாக இருக்க வேண்டும், சூரியனுமே நல்லபடியாக இருக்க வேண்டும். இது வந்து அதாவது பண ரீதியான விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நான். அது மாதிரியான விஷயத்திற்கு இவங்க 2 பேருமே கொஞ்சம் இடம் கொடுக்கணும். இன்னொன்று, இப்போ சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு அவர் வந்து நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அவரை ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அவங்களே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் ஆக்டிவேட் பண்ண, நீச்சமாக இருக்கிறதுங்கிறது வீக்னஸ், அவ்வளோதான். இதே பாதகாதிபதியாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயம். பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்திலையும் சரி, கடகலக்னத்துக்கும் சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பலக்னத்துக்குமே அவர் வந்து பாதகாதிபதி ஆயிடுறார். ஸோ இந்த கடகலக்னத்திற்கும் கும்பலக்னத்திற்குமே அவர் பாதகாதிபதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வரும்பொழுது அவர்கள் அந்த பாதகத்தை தரக்கூடிய ஒரு அப்டக்கல்ஸை தரக்கூடிய ஒரு கிரகத்தை வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அதை வந்து டீஆக்டிவேட் தான் பண்ணணும். அந்த டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, அல்லது அதை பிரீதி செய்வது எப்படி அப்படின்றதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஜாதகத்திலே மாரகாதிபதியாகி விட்டார் என்றால் அவர்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற பேர் வேணும் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய பாதகத்திலே வந்து மாட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமல் அறகுறை வாசிகள் நிறைய பேர் இந்த மாதிரி இதை ஆக்டிவேட் பண்ண அதை ஆக்டிவேட் பண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா அரைகுறைகளாக இருக்குங்கள். அதை நம்பி நமக்கு நல்லது நடந்துட போகுது, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற நன்மைகளை எதையாவது ஒன்று செய்ய போயிட்டு அது வேறு விதமான பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதனால் கவனமாக இருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் டெக்னிக் அப்படின்றது, வீனஸ் ஆக்டிவேஷன் அப்படின்றது யார் என்னென்ன செய்யலாம். ஸோ அப்போ வந்து மாரகாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ இருந்தால் அவங்களுக்கு வீனஸ் ஒன்றுமே பண்ணாதானா பண்ணும். அதை பண்ண வைக்கிறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சுக்கிர பதிவு வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம சிவாய்.